குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். இவங்கெல்லாம் சிறப்பான அன்னதானம் நடைபெறுகிறது. சிறப்பான அன்னதானம் நடைபெறுகிறது. குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. தர்மபுரத்தில் வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராம சிவராம. நீங்களே நேரடியாக இங்கே ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். ஆரத்தி செய்யலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். சிவராமபுரம் சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் சிவராமபுரம். நீங்களே நேரடியாக இங்கே ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் சிவராமபுரம். சிவராமபுரம். வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தில் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இங்கு 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் அமைந்துள்ளது. 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் அமைந்துள்ளது. சிவராமபுரம் சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். சிவராமபுரம் சிவராமபுரம். சிறப்பான அன்னதானம் வழங்கப்படுகிறது. வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. நீங்களே நேரடியாக இங்கே ஆரத்தி எடுக்கலாம். கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க.
கற்கோயில். கோதுமை கஞ்சி சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்குல்ல? மாதத்தில் மொதல் வாரம் மட்டும்தான் கொடுப்பாங்க, மற்ற வாரத்துலலாம் அரிசி கஞ்சி தான். பார்த்துங்க. துனி அக்னி, துனி அக்னி, சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் உள்ளது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் உள்ளது. அக்னி, துனி, அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வருத வேண்டும். மட்டைக்காயுடன் வருதல் என்றும் நலம். மட்டைக்காயுடன் 9 முறை வலம் வந்து தலையை சுற்றி இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியை விட நம்முடைய கந்திஷ்டி விலகுகிறது, பில்லி சூனியமும் விலகுகிறது. சிவராமபுரம் அக்னி, துனி, அக்னி. மட்டைக்காயை சுற்றி இந்த அக்னியை விடும். பில்லி சூனியம் விலகும், கந்திஷ்டி விலகுகிறது. குருவாழ்க, விவேக்கு. அத்திமரம், நல்ல அத்திமரம், நல்ல அத்தி. இந்த அத்திமரம் சிவராமபுரத்தில் உள்ளது. அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். 7 முறை வலம் வரும்போது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தருகிறது. நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெற இந்த அத்திமரத்தை 7 முறை சுற்றி வரும். நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நல்ல முறையில் நடத்தி தருகிறது. அத்திமரம், நல்ல அத்திமரம். இது மகாராஷ்டிராவில் பீமாசங்கர் என்று அழைக்கப்படும் இடத்தில், பீமாசங்கர் என்று அழைக்கப்படும் ஜோதிர்லிங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது.
மரமாக உள்ளது. அதே அத்திமரம் சிவராமபுரத்தில் இருக்கிறது. நமக்கு சிறப்பானதாகும். சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை.